ஹலோ ரைடர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம CB350 ஏஸ்க்கு செயின் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு லூபோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு க்ளீனிங்க்கு நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன், கெரோசின் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போது லூப்க்கு வந்துட்டு என்ன எனி லூப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோட்டோமேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மோட்டோமேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணேன். லூப் இல்லைன்னு சொல்லிட்டு பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பிளிங்கிட்டில் வந்த லூப் இது. ஸோ க்ளீனிங் வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல், டீசல். நான் வந்து கெரோசின் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் நான் எடிட்டிங்கில். ஸோ அப்ளை பண்ணி ஆயிடுச்சு கெரோசின்னு. ஸோ செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கினீங்களா நல்லாயிருக்கும். இது நான் வந்து அமேசானில் வாங்கினேன். நான் அமேசானில் இப்போ ரேட் எவ்வளோன்னு தெரில. இப்போது நான் வாங்கும்போது 150-200 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இப்போ வந்துட்டு இப்படி க்ளீன் பண்ண ஆயிடுச்சு. இப்படி க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா இப்படி கீழே கூட க்ளீன் பண்ணிட்டா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இது விட்டுக்கலாம், கெரோசின் விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் மோஸ்ட்டாக. நீங்கள் செயின் கிளீனர் யூஸ் பண்ணலாம். செயின் கிளீனர் யூஸ் நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் செயின் கிளீனர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா எஃபெக்டிவாக தெரில எனக்கு. ஸோ அதான் ஐ ஷிஃப்டட் ஆஃப் டு பெட்ரோல், டீசல். இப்போ கெரோசின் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகும்போது ஐ ஷிஃப்ட் பெட்ரோல் அகைன். ஏன்னா கெரோசின் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது இப்போது. ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணும்போது பெட்ரோல் தான். ஸோ இப்போ மோஸ்ட் ஆகிட்டு போல் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக செயின் க்ளீன் ஆகிட்டு இப்போது. ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா வண்டி வாஷிங் கொடுத்துக்கிறேன். வாஷிங் கொடுத்து அதுக்காக இவ்வளோ செயின் கொஞ்சம் இதுவாக க்ளீனாக இருக்குது. இல்லைனா பிஃபோர் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகிடுச்சு. வண்டிங்க செயின் ரொம்ப அழுக்காகிடுச்சு. ஸோ இப்போ வந்து செயின் அவ்வளோ அழுக்கில்லை செயினில். ஆனாலும் க்ளீன் பண்ணிட்ட பிறகு கூட அழுக்கு இருக்குது இல்லை. ஸோ மோஸ்ட் ஆகிடும். ஸோ ஓகே, இல்லாட்டி ஸ்க்ரப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் நல்லா ரெஃப் பண்ணுறேன் ரைடர்ஸ். ஸோ செயின் சுட்டும் போது அந்த அழுக்கெல்லாம் பின்னாடி போயிடும். நீங்கள் நான் காமிக்கிறேன் இப்போது. இப்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கே எவ்வளோ அழுக்கு உள்ட்டுக்கிடுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஆக்சுவலாக அவ்வளோ அழுக்கு இல்லை. ஜாஸ்தி அழுக்கு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தான். பட் இவ்வளோ அழுக்கு கூட வந்துக்கிட. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துன்னு செயின் அப்படியே வைப் பண்ணிட்டு அப்புறமா லூப் போட்டுடலாம் ரைடர்ஸ். ஆயிடுச்சு வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி வண்டி வாஷிங்க்கு இது பண்ணிட்டுக்கிறேன் இல்லைங்களா. ஸோ வேலை அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின் க்ளீனாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ வைப் கூட தனியாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லூப் அடிக்கலாம். லூப் அடிக்கும் போது ஒன்று என்னன்னா ஜாஸ்தியாக அடிக்கூடாது, ரொம்ப கம்மியாக அடிக்கூடாது. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு 2 to 3 ரவுண்ட்ஸ் இஸ் குட்டுன்னு நினைக்கிறேன் நான். லூப் அடிச்சிட்ட பிறகு வண்டியை அப்படியே ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ண வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வண்டியை ரைட் பண்ணலாம். இல்லைனா என்ன ஆகும்னா எல்லாமே இல்லை என்ன சொல்கிறது, ஒட்டாடு, செயினில் ஒட்டாடு வண்டி. மழை பெஞ்சுக்கிடா. ஓகே. ஸோ வண்டி ஒரு 15 மினிட்ஸ்னால் அட்லீஸ்ட் நிற்க வைக்கணும் வண்டியை. இல்லைனா லூப் சரியாக செயினில் இதாகாது, ஸ்டிக் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரைடர்ஸ் செயினில் க்ளீன் ஆகிடுக்குது, பார்க்கும்போதே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த மோட்டோமேக்ஸ் செயின் லூப் ஸ்ப்ரே பண்ணிடலாம். லூப் ஸ்ப்ரே பண்ணும்போது 2 to 3 ஸ்ப்ரேஸ் ஆச்சா போடும். ஃபுல் ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் ஆச்சா போடும். ஏன்னா ஜாஸ்தி ஆச்சா அழுக்கு வந்து ஜாஸ்தி ஓட்டுக்கும், கம்மியாச்சா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. கியர் ஷிஃப்ட் மாடலாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அது ஒன்று இது. ஸோ அது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். என்கிட்ட இப்போது ஒரு கார்ட்போர்டு அதெல்லாம் இல்லை. இன்ஸ்னால் வீலை கவர் பண்ணிட்டு லூப் அடிச்சுட்டுக்குவேன். ஸோ நீங்கள் அடிக்கும் போது மேக் ஷூர் தட் அட்லீஸ்ட் ஒரு கார்ட்போர்டு இல்லைனா அட்லீஸ்ட் என்ன ஒரு இருமை இது பண்ணுற மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இரும்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்க வேண்டாம் இருக்கும். இரும்பில் பட்டுச்சுன்னா யூ ஹேவ் டு புட் கெரோசின் இல்லைனா பெட்ரோல் போட்டால் க்ளீன் பண்ணணும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை ஆகிடும். ஸோ நீங்கள் லூப் பண்ணும்போது ஒரு கார்ட்போர்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர் மாதிரி வச்சுக்க இது பண்ணிட்டு அப்புறமா ஸ்ப்ரே அடிங்க. இப்போ நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அடிக்கணும். வீல் ரிம் மேலே பட்டுச்சுன்னா சேம் கெரோசின் போட்டால் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் லூப் பண்ணலாம். ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த சைடில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறமா செகண்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பேக்கில் ஸ்ப்ரே பண்ணுங்க. பேக்கில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்போட்டா அந்த லூப் வந்து உக்காரும். தேர்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது அகேன் திருப்பி சைடில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது பேக்கில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஸ்ப்ரே பண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ரிம்மில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இது பண்ணாங்களோ கூட ரிம்மில் லூப் பட்டுச்சு. ஸோ இப்போ அதை கெரோசின் போட்டால் க்ளீன் பண்ணணும் இப்போது. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் பண்ணும்போது மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அ கார்ட்போர்டு இல்லைனா ஒரு கவர் வச்சுட்டு க்ளீன் லூப் பண்ணுங்க. இல்லைனா ரிம்மு வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை ஹேவ் டு க்ளீன் இட். சரிங்களா? இப்போ வந்துட்டு அதோட ஸ்டிக்கினஸ் இல்லை, போயிட்டுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த பைக் இஸ் லூப்டு, நல்லா லூப் ஆகிக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ½ அன் ஹவர் விட்டுட்டா வண்டியை எடுக்க போகிறேன் நான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லூப் செயினில் சரியாக உக்காருது, சரியாக இதாகாது, ஈவன் அப்ளை ஆகாது. ஸோ நல்லா ஒரு 15-20 மினிட்ஸ் வண்டியை ரெஸ்ட் பண்ண விட்டு அப்புறமா நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆமாட்டா ரைடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.